யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியின் வரலாறு நூல் வெளியீட்டு விழா வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இது ஸ்காப்ரோ சென்டரிலே நடைபெற இருக்கிறது. நேயர்களே, மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. சிவிக் சென்டரிலே நடைபெறுகிறது. பிற்காலங்களில் எழுதினவர்களுடைய நூல்களை இல்லாட்ட அவர்கள் தரும் தகவல்களை பார்க்கும் பொழுது நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஆனாலும் நாங்கள் அவற்றை வெவ்வேறு விதமாக ஆராய்ந்து அதில் எது சரியா இருக்கக்கூடும் என்று எழுதலாம், அல்லது ரெண்டையும் குறிப்பிட்டு இப்படியான கருத்துக்கள் இருக்கென்றும் எழுதலாம். சோ அந்த முறையைத்தான் நான் கையாண்டிருக்கிறேன். அதாவது ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துல சிங்களவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு யாழ்ப்பாண வைபவ மாலையிலேயே சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த விடயம் என்னுடைய இந்த நூலை எழுதின நோக்கத்துக்கு தொடர்பில்லாத விஷயமா இருந்தபடியால் நான் அதை பற்றி நீண்ட ஆராய்ச்சி ஆழமாக செய்யலாம். இது ஒரு அரசியல் வரலாறு மாதிரி நான் இதை எழுதவில்லை. அதாவது ஆட்சியாளர்கள் இல்லாட்ட ஒரு பொருளாதார வரலாறு போல நான் இதை எழுதவில்லை. இது ஒரு பௌதிக வரலாறு. அதாவது இந்த யாழ்ப்பாண நகரம் எப்படி வளர்ந்து விரிவடைந்து என்ன மாதிரியான கட்டிடங்கள், சாலைகள் போன்ற விஷயங்கள் அதுகள் தான் இதுல வருது கூடுதல். இதை இன்னும் விரிவாக எழுதுறதா இருந்தால் இது இன்னும் பெருசாகி போய்கொண்டே இருக்கும். அப்ப அதுல உள்ள முக்கியமான பிரச்சனை என்னென்றால் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல ஒரு பிரச்சனை வரும். ஏனென்றால் அதனுடைய விலை எல்லாம் அதிகமா போயிடும். சோ ஆனபடியா இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள மட்டுப்படுத்த வேண்டிய அளவுல இருக்குது. ஆனா என்னுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் இது ஒரு தொடக்கமாக வச்சுக்கொண்டு எதிர்காலத்துல வருகின்ற மாணவர்களோ இல்லாட்ட ஆய்வாளர்களோ இதை இன்னும் விரிவாக்க வேணும் என்றதான் என்னுடைய கருத்து. பௌதீக வரலாறுன்னு நான் சொன்னேன். ஆனால் இதுல பல விஷயங்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு பௌதிக வரலாற்று எழுதினாலும் அதன் பின்னணியில அரசியல், பொருளாதாரம், சமூக நிலைமைகள், பண்பாடு எல்லாமே இருக்கும். சோ அந்த பின்னணியில தான் இதை நான் எழுதி இருக்கிறேன். ஆனால் சிலர் சில சமூக விஷயங்களை இன்னும் கூடுதலாக எழுதி இருக்கலாமோ என்று கருதுகிறார்கள். அதாவது இப்ப நான் ஒரு குலத்தின் விஷயங்களை பற்றி எழுதி கொண்டு போனேன்டா அந்த குலத்தை சுத்தி இருந்த மக்களினுடைய சமூக நிலைமைகள், அதனால ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சம்பந்தமாக ஏன் எழுதவில்லை என்று கேட்டார்கள். ஆனால் அது இந்த என்னுடைய நோக்கத்துக்கு உள்ள அடங்காதபடியால் நான் அதுகளை செய்யலை என்று சொல்லலாம். இந்த யாழ்ப்பாண நகரம் ஆரம்பத்துல போர்த்துகேயர் காலத்துல சின்னனா இருந்து பிறகு பிரித்தானியர் காலத்துலதான் இது பெருமளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த பிரித்தானியர் காலத்துலதான் விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்பட்டபடியா பல விஷயங்கள், உதாரணமாக வீதி அமைப்பு, போக்குவரத்து வசதிகள் போன்ற விடயங்கள் எல்லாம், மருத்துவ வசதி எல்லாம் அந்த காலத்துல தான் வருது. உண்மையில இந்த பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த இறுதி பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் ஏற்படுறதான் நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுது முதல் நேயர்கள் நேர்காணல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். நேர்காணல் நிகழ்ச்சியில் இன்று யாழ்ப்பாணத்திலிருந்து மயூரநாதன் கலந்து கொள்கின்றார். யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியின் வரலாறு. பொதுவாகவே இந்த வரலாறு பற்றி பேசும் பொழுது அண்மை காலங்களில் நடந்த வரலாற்றை பற்றி தான் நாங்கள் எல்லாம் பேசிக்கொள்வோம். ஆனால் இவர் ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு 1621 முதல் 1948 வரை அந்த காலப்பகுதியில் எழுதப்பட்டது. எனவே நீண்ட காலமாக இந்த மரபு முறையிலே இந்த தமிழ் எப்படி இருந்தது, தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது பற்றி பல சிக்கல்கள், பல சந்தேகங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் பூர்த்தி செய்யும் வகையிலே இவர் மயூரநாதன் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி மூலமாக நீண்ட காலம் எடுத்து இந்த நூலை எழுதியிருக்கிறார். அந்த நூல் டொரண்டோவிலே, அதாவது ஏற்கனவே யாழ்ப்பாணத்திலே வெளியிடப்பட்டு அதாவது அச்சடித்து அத்தனை பிரதிகளும் விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது கனடாவில் அந்த நூல் வெளியீட்டு விழா வருகின்ற 24ஆம் தேதி வெளியிடப்பட இருக்கிறது. எனவே அது பற்றிய விவரங்களைத்தான் இப்பொழுது பேச போகிறோம். வணக்கம் திரு மயூரநாதன் அவர்களே. வணக்கம். எப்படி இருக்கிறது? உங்களுக்கும் உங்களுடைய சிஎம்ஆர் ரேடியோவினுடைய நேயர்களுக்கும் எனது வணக்கம். நலமாக இருக்கிறீர்கள் தானே? ஓம், நான் நலமாக இருக்கிறேன். சரி, நீங்கள் ஒரு செவியிலே குறிப்பிட்டிருந்தீர்கள், இந்த நாச்சார வீட்டிலிருந்து தான் உங்களுடைய இந்த ஆராய்ச்சி தொடங்கி இருக்கிறது என்று சொல்லி. எனவே
இதை முதல்ல அந்த நேயர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக எதற்காக இந்த மரபு சம்பந்தமான இந்த தமிழர்களின் வளர்ச்சி இதை பற்றி ஆராய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றியது? உண்மையில் நான் பிறந்து வளர்ந்தது வண்ணார் பண்ணையில. வண்ணார் பண்ணையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பழங்காலத்து வீடுகள் எல்லாம் அந்த காலத்துல நிறைய பழங்காலத்து வீடுகள் இருந்தது. அந்த ஏரியாவில நிறைய நாற்சார் வீடுகள், எட்டுச்சார் வீடுகள் என்று சொல்லி மிகவும் மரபு வழி வந்த வீடுகள் தான் அந்த ஏரியாவில கூட. அதன்படியே எனக்கு இந்த வீடுகளோடு சரியான பழக்கம். ஸோ நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலத்தில் என்னுடைய இறுதி ஆண்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய கட்டுரை கூட, அதாவது கட்டிடக்கலை வரலாறு பாடத்துக்காக இறுதி ஆண்டுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய இது கூட நாற்சார் வீடுகளை பற்றின ஒரு கட்டுரையைத்தான் நான் எழுதி கொடுத்தேன். ஸோ அது மட்டும் இல்லாம எனக்கு நீண்ட காலமாகவே இந்த மரபுகள், எங்களுடைய பழைய கட்டிடக்கலை போன்ற விடயங்கள்ல ஆர்வம் இருந்தபடியால் நான் இந்த விஷயத்தை தொடங்கினேன். தொடங்கியிருக்கிறீர்கள். அதாவது இலங்கை என்ற ஒரு நாடாக இருந்த பொழுது தான் இந்த வணிகத்திற்காக வெளிநாட்டவர்கள் வந்தார்கள். போர்த்துகீசர்கள், ஹொல்லாந்தர்கள், ஆங்கிலேயர்கள் வந்த காலத்திலிருந்து இந்த மரபை பற்றி நீங்கள் எப்படி அதை முயற்சி செய்து அதை கண்டறிந்தீர்கள்? எங்கேயெல்லாம் தகவல்களை பெற்றீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாம். உண்மையில இந்த வரலாற்றை நான் எழுதின இதுல இந்த வரலாறு நான் பல மூலங்கள்ல இருந்து எடுத்துக்கொண்டேன். உதாரணமாக போர்த்துகேயர் காலத்துல எழுதப்பட்ட, அதாவது போர்த்துகேயரால் எழுதப்பட்ட நூல்கள், அதை தவிர அந்த காலத்துல போர்த்துகேயர், ஒல்லாந்தர் காலங்கள்ல வெளியிடப்பட்ட நிலப்படங்கள் போன்ற பல விஷயங்களை ஆராய்ந்துதான் நான் இந்த நூலை எழுதினேன். அதே நேரத்துல பிறகு நான் உண்மையில இதை தொடங்கின காலத்துல நான் ஐக்கிய அரபு அமீரகத்துல பணிபுரிந்து கொண்டிருந்தேன். பிறகு நான் ஓய்வு பெற்றுக்கொண்டு யாழ்ப்பாணம் வந்த பிறகு யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூல் நிலையம், யாழ்ப்பாண நூல் நிலையம் போன்ற பல இடங்கள்ல பிரித்தானியர் காலத்து அறிக்கைகள் போன்ற பல விஷயங்களையும் நான் பார்க்கக்கூடியதா இருந்தது. இவை எல்லாவற்றையும் ஆராய்ந்துதான் நான் இந்த நூலை எழுதியிருக்கிறேன். இந்த நூல்கள், அதாவது பல நூல்களை நீங்கள் படித்து அந்த நூல்கள் இருந்து ஆதாரங்களை பெற்றிருக்கிறது. எனவே இந்த நூல்களுக்கு இடையே சில முரண்பாடுகள் இருந்திருக்குமா? நிச்சயமாக முரண்பாடுகள் இருக்கும். உதாரணமாக நான் இப்ப சொன்ன மூலங்கள் மிகவும் பழையவை. அவை முதலாவது மூலங்களா எடுத்துக்கொள்ளலாம். அதாவது அதுகளை வைத்துக்கொண்டு மற்றவர்கள் எழுதினதை விட நேரடியாக இப்ப அறிக்கைகள் போன்ற விஷயங்கள் இல்லாட்டால் நேர சில நிகழ்வுகளை பார்த்தவர்கள் எழுதின விஷயங்கள் எல்லாம் அது ஒரு முதல் நிலை தகவல்களாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சோ அதுகள்ல முரண்பாடுகள் குறைவாக இருந்தாலும் பிற்காலங்களில் எழுதினவர்களுடைய நூல்களை இல்லாட்ட அவர்கள் தரும் தகவல்களை பார்க்கும்பொழுது நிறைய முரண்பாடுகள் இருக்கும். ஆனாலும் நாங்கள் அவற்றை வெவ்வேறு விதமாக ஆராய்ந்து அதில் எது சரியா இருக்கக்கூடும் என்று எழுதலாம், அல்லது ரெண்டையும் குறிப்பிட்டு இப்படியான கருத்துக்கள் இருக்கென்றும் எழுதலாம். சோ அந்த முறையைத்தான் நான் கையாண்டிருக்கிறேன். இந்த தமிழர்களுடைய மரபை பற்றி நாங்கள் பார்க்கும் பொழுது அங்கே சிங்கள மக்களும் வாழ்ந்திருக்கின்றார்கள். எந்த கால பகுதியிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் அல்லது அவர்களுடைய மரபு, அதை பற்றி ஏதாவது சிக்கல்கள் உங்களுக்கு வந்திருக்கிறதா அல்லது அது பற்றிய முரண்பாடுகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கிறதா இந்த புத்தகத்தை எழுதும்? அந்த விஷயத்தை நான் இங்கே கையாளவில்லை. நீங்கள் சொல்றது உண்மைதான். அதாவது ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துல சிங்களவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு யாழ்ப்பாண வைபவ மாலையிலேயே சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் அந்த விடயம் என்னுடைய இந்த நூலை எழுதின நோக்கத்துக்கு தொடர்பில்லாத விஷயமா இருந்தபடியால் நான் அதை பற்றி நீண்ட ஆராய்ச்சி ஆழமாக செய்யவில்லை. சரி, இந்த நூல் எழுதும் பொழுது இந்தியாவிலே தமிழ்நாடு தொடர்பான ஏதாவது விடயங்களும் இந்த நூலிலே நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்களா? இல்ல, தமிழ்நாடு தொடர்பான விடயங்கள் என்று சொன்னால், அதாவது எங்களுடைய சில தகவல்கள் தமிழ்நாட்டில இருந்து இருக்கு. இப்ப தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் போன்ற விஷயங்கள், மற்றது குடியேற்றங்கள், தமிழ்நாட்டில இருந்து இங்க இந்த குடியேற்றங்கள் பற்றிய சில
விடயங்கள் வந்து அதுல வருது. ஆனால் பெருமளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லுவேன். அதாவது சில விடயங்களிலே தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவிலிருந்து இங்கே வந்தவர்கள் தான் தமிழர்கள் என்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுகிறது அல்லவா? இல்ல, அது பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறார்கள். கேரளா பகுதிகளில் இருந்து வந்ததும் உண்டு. அதே நேரத்துல தமிழ்நாட்டுல, ஆந்திரா பகுதிகளில் இருந்து, எல்லா பக்கங்கள்ல இருந்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அது வந்து இப்ப உண்மையில நான் இந்த நூலை எழுதின ஒரு அணுகுமுறை வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போறதுக்கு தேவையில்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தினபடியால் நான் அதிகம் அவற்றை பற்றி நான் கணக்கில் எடுக்கவில்லை. அப்ப குறிப்பாக இந்த யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு எதை மையமாக வைத்து உங்களால் எழுதப்பட்டிருக்கிறது? உண்மையில இந்த நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லலாம். இது வந்து ஒரு அரசியல் வரலாறு மாதிரி நான் இதை எழுதவில்லை. அதாவது ஆட்சியாளர்கள் இல்லாட்டா ஒரு பொருளாதார வரலாறு போல நான் இதை எழுதவில்லை. இது ஒரு பௌதிக வரலாறு. அதாவது இந்த யாழ்ப்பாண நகரம் எப்படி வளர்ந்து விரிவடைந்து என்ன மாதிரியான கட்டிடங்கள், சாலைகள் போன்ற விஷயங்கள் அதுகள்லாம் இதுல வருது கூடுதல். எனவே இது யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியை பற்றி மட்டுமே இருக்கிறது. சரி, இந்த நூல் எழுதி நீங்கள் ஏற்கனவே வெளியிட்டிருக்கிறீர்கள். இந்த நூல் எடுத்து வெளியிட்ட பொழுது இந்த நூல் பற்றி ஏதாவது விமர்சனங்கள் வந்திருக்கின்றனவா, அல்லது இந்த நூலில் இருக்கின்ற விடயங்களை பற்றி ஏதாவது கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றனவா? இப்பொழுது ஒரு வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட இந்த நூல். ஆமாம், நீண்ட காலம் ஆகிவிட்டது. ஆனாலும் இதுல இந்த முதலாவது வெளியீட்டு விழாவில 3 பேர் இதை திறனாய்வு செய்து பேசினார்கள். அவர்கள் சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில விஷயங்கள் ஏன் இதுக்குள்ளே உள்ளடக்கப்படவில்லை, எல்லாட்டா இது இன்னும் விரிவாக்கி இருக்கலாம் போன்ற பல தகவல்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது சரிதான் ஓரளவுக்கு. அதாவது வந்து ஏற்கனவே நீங்கள் இந்த நூலை பார்த்திருப்பீர்கள் நினைக்கிறேன். 500 பக்கங்களை கொண்ட ஒரு நூல். அப்ப இதை இன்னும் விரிவாக எழுதுறதா இருந்தால் இது இன்னும் பெருசாகி போய்கொண்டே இருக்கும். அப்ப அதுல உள்ள முக்கியமான பிரச்சனை என்னென்றால் அதை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறதுல ஒரு பிரச்சனை வரும். ஏனென்றால் அதனுடைய விலை எல்லாம் அதிகமா போயிடும். சோ ஆனபடியா இது ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள மட்டுப்படுத்த வேண்டிய அளவுல இருக்குது. ஆனா என்னுடைய நோக்கம் என்னென்று சொன்னால் இது ஒரு தொடக்கமாக வச்சுக்கொண்டு எதிர்காலத்துல வருகின்ற மாணவர்களோ இல்லாட்ட ஆய்வாளர்களோ இதை இன்னும் விரிவாக்க வேணும் என்றதான் என்னுடைய கருத்து. சரி, இவ்வளவு இது ஒரு யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி என்றபடியால் வளர்ச்சியை பற்றி பேசப்படுகின்ற ஒரு புத்தகமாக இருந்தபடியால் இதிலே பல்கலைக்கழகத்திலே இந்த புத்தகத்தை பாடமாக்குவார்களா, அல்லது அது பற்றிய முயற்சிகளில் நீங்கள் ஏதாவது ஈடுபட்டிருக்கிறீர்களா? இல்ல, அது நான் அது சம்பந்தமாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. உண்மையிலே இந்த நூல் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல தான் வெளியிடப்பட்டது. ஆனால் அது அவர்கள் வந்து இது ஒரு பாட நூல் ஆக்கலாமா இல்லையா என்பதற்கு சில நடைமுறைகள் வைத்திருப்பார்கள். ஆனபடியால் அதை பற்றி எனக்கு தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்கிறது. சரி, அப்பொழுது இது யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சியை பற்றியே நீங்கள் 1621 48 சுதந்திரமடையும் வரை இந்த யாழ்ப்பாணம் எப்படி இருந்தது என்பதை பற்றித்தான் இதிலே குறிப்பாக ஏதாவது நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். பலர் அதை விட்டிருக்கிறோம், இதை விட்டிருக்கிறோம். முக்கியமாக பிரதானமாக இதை நீங்கள் இந்த புத்தகத்திலே பதிவிடவில்லை என்று நினைக்கிறீர்கள்? இல்ல, இதுல வந்து இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு அரசியல் வரலாறு இல்லை, பொருளாதார வரலாறு இல்லை, இது வந்து ஒரு பௌதீக வரலாறுன்னு நான் சொன்னேன். ஆனால் இதுல பல விஷயங்கள் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. இப்ப நான் ஒரு பௌதிக வரலாற்று எழுதினாலும் அதன் பின்னணியில வந்து அரசியல், பொருளாதாரம், சமூக நிலைமைகள், பண்பாடு எல்லாமே இருக்கும். சோ அந்த பின்னணியில தான் இதை நான் எழுதி இருக்கிறேன். ஆனால் சிலர் வந்து சில சமூக விஷயங்களை இன்னும் கூடுதலாக எழுதி இருக்கலாமோ என்று கருதுகிறார்கள். அதாவது வந்து இப்ப நான் ஒரு குலத்தின் விஷயங்களை பற்றி எழுதி கொண்டு போனேன்டா அந்த குலத்தை சுத்தி இருந்த மக்களினுடைய சமூக நிலைமைகள், அதனால ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சம்பந்தமாக ஏன் எழுதவில்லை என்று கேட்டார்கள். ஆனால் அது வந்து இந்த என்னுடைய நோக்கத்துக்கு உள்ள அடங்காதபடியால் நான் அதுகளை செய்யலை என்று சொல்லலாம். இந்த வழியில் இன்னும் ஒரு கேள்வி. அதாவது இந்தியாவில், தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ஆனந்த விகடன் விருது கிடைத்தது என்று கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த விருது எதற்காக கிடைத்தது என்று தெரிந்து கொள்ளலாம்? நான் வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தில இருந்த காலத்துல இந்த
விக்கிபீடியா என்று சொல்லி ஒரு ஒரு பன்மொழி களஞ்சியம் உருவானது. ஆரம்பத்திலே அது ஆங்கிலத்தில தான் தொடங்கினார்கள். அதை தொடங்கி வைத்தது நீங்கள். ஆமாம், அது தமிழில உருவாக்குறதுல முதலாக ஈடுபட்டு எனக்கு அதுல நிறைய பங்களிப்பு இருக்கு. அதனால அந்த என்னுடைய அந்த பங்களிப்பை அங்கீகரிக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த விருது முதல் கனடாவில தான் தந்தார்கள். கனடாவில தமிழ் இலக்கிய தோட்டம் என்று நீங்கள் அவர்கள் எனக்கு இயல் விருது வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து இந்த ஆனந்த விகடனும் இந்த விருதை எனக்கு வழங்கியது. சரி, இப்பொழுது இந்த புத்தகத்தை கனடாவில் நீங்கள் வெளியிட போறீர்கள். இந்த கனடிய எமது நேயர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் இந்த புத்தகத்தை பற்றி, அல்லது இந்த புத்தகம் ஏன் இங்கே இருக்கின்ற தமிழர்கள் கையில் இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இல்ல, இது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துல இருந்து கனடாவுக்கோ இல்லாட்ட வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்த முதலாம் தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் இன்னும் யாழ்ப்பாணத்தினுடைய நினைவாக இருக்கிறார்கள். நிச்சயமாக. ஆகவே அவர்கள் எங்களுடைய வரலாற்றை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும். சோ அந்த தேவையை இது பூர்த்தி செய்கிறது என்பது நிச்சயமாக நான் சொல்லலாம். அதே நேரத்தில் எங்களுடைய அடுத்த தலைமுறைகள், கனடாவில் இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களினுடைய அடுத்த தலைமுறைகள், அவர்களுக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம். என்றால் அவர்கள் தங்களுடைய அடையாளத்தை தெரிந்து கொள்வதற்கு, அவர்களுக்கு யாழ்ப்பாணத்து நினைவுகளை பற்றின இந்த அடிப்படையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய வேர்களை அறிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். உண்மையில இது தமிழ்ல எழுதினால் சில வேளைகள்ல இந்த அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள் வாசிக்க முடியாது என்று எனக்கு கன பேர் சொல்லி இருக்கிறார்கள். ஆனபடியால் இதை நாங்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிடுவதற்கு நாங்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம். அதுவும் விரைவில் நடைபெறும் என்று நினைக்கிறேன். அதற்கு முன்னர் எங்களுடைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் இந்த நூலை வாங்கி அதை வாசித்து அவர்களுடைய அடுத்த வாரிசுகளுக்கும் கடத்துவார்கள் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் பெரும்பாலான இந்த புலம்பெயர் தமிழர்கள் குறிக்கப்பட்ட ஒரு காலப்பகுதியில் 80, 85 அல்லது 80 தொடக்கம் 80க்கு பின்பு புலம்பெயர்ந்த நாடுகளிலே புலம்பெயர்ந்தவர்கள் இந்த 48க்கு பிறகு இருக்கின்ற யாழ்ப்பாண நகரை பற்றி தான் பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது அதற்கு முதல், அதாவது 1600 இருந்து 1900 வரை எப்படியான வளர்ச்சி இந்த யாழ்ப்பாண நகரம் அடைந்திருக்கிறது? நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையில எங்களுடைய யாழ்ப்பாண ராச்சியம் வீழ்ச்சி அடைந்து போர்த்துகேயர் இங்க இந்த நகரத்தை உருவாக்கின காலத்தில் அது ஒரு சிறிய நகரம் தான். சிறிய நகரம் எடுத்துனா அது போர்த்துகேயர் காலத்திலே முதல் ஒரு 200-280 ஆண்டுகளாக இந்த நகரம் ஒரு சிறிய, இப்ப உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாணத்துல கோட்டைக்கு பக்கத்துல பரங்கி தெரு என்ற இடம் இருக்கு. அதுதான் அந்த காலத்துல நகரம். அவ்வளவு. அதுக்கு முதல் நல்லூர் தானே ஆட்சியாக இருந்தது. நல்லூர் இருந்தது. ஆனால் நான் இப்ப யாழ்ப்பாண நகரத்தினுடைய இது எடுக்கிறபடியா நான் நல்லூர்ல தொடங்கி இருக்கிறேன். என்னத்துக்காக வேண்டி என்றால் இந்த நல்லூர் நகரத்தினுடைய தாக்கம் இந்த யாழ்ப்பாண நகர உருவாக்கத்துல இருக்கு. ஆனபடியா அந்த நான் புத்தகத்தை தொடங்குற பொழுதே இந்த நல்லூர் காலத்தை பற்றியும் அந்த காலத்துல இருந்த நகர நிலைமைகளை பற்றியும் நான் எழுதி இருக்கிறேன். நல்லூரை பற்றியும் எழுதி இருக்கிறேன். ஆனால் இந்த யாழ்ப்பாண நகரம் ஆரம்பத்துல போர்த்துகேயர் காலத்துல சின்னனா இருந்து பிறகு பிரித்தானியர் காலத்துலதான் இது பெருமளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெரியும், அந்த பிரித்தானியர் காலத்துலதான் விஞ்ஞான முன்னேற்றம், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் ஏற்பட்டபடியா பல விஷயங்கள், உதாரணமாக வீதி அமைப்பு, போக்குவரத்து வசதிகள் போன்ற விடயங்கள் எல்லாம், மருத்துவ வசதி எல்லாம் அந்த காலத்துல தான் வருது. உண்மையில இந்த பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த இறுதி பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் ஏற்படுறதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதாவது பிரித்தானியர் விட்டு சென்ற வரை உங்களுடைய புத்தகத்திலே அங்கே அதை எழுதியிருக்கிறீர்கள். சரி, இந்த நூல் வெளியீட்டு விழா வருகின்ற 24ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இது ஸ்காப்ரோ சென்டர்லே நடைபெற இருக்கிறது. நேயர்களே, மதியம் 2 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. சிவிக் சென்டர்லே நடைபெற இருக்கிறது. எனவே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக யாழ்ப்பாணத்தின் நகரத்தின் வளர்ச்சி வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியவர்கள், தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் அந்த புத்தகத்தை நிச்சயமாக நீங்கள் வாங்க வேண்டும் என்று நேயரிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சரி, நிறைவாக நாங்கள் நிறைவு நேரத்துக்கு நெருங்கியிருக்கிறோம். வேறு என்ன சிஎம்ஆர் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல விரும்புகிறீர்கள் திரு மயூரநாதன் அவர்களே?
நான் நேயர்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்றால், அதாவது இந்த எங்களுடைய வரலாற்றிலே ஆர்வம் உள்ளவர்கள் இந்த உண்மையான வரலாற்றை நாங்கள் கட்டமைக்கிறத பற்றித்தான் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் இப்ப எங்கள்ல பலர் நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றினவர்கள் என்ற ஒரு கருத்தை வச்சு கொண்டுதான் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறார்கள். அது அது ஒரு பிழையான அணுகுமுறை என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நாங்கள் சான்றுகளின் அடிப்படையில் அடியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எழுப்ப வேண்டும். அதுல வார முடிவுகளை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இப்ப சில சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு மாற்று கருத்து வந்தால் அதற்கு எதிராக அவர்கள் பெருமளவில் சத்தம் போடுற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அது எங்களுடைய வரலாற்றை கட்டமைப்பதற்கு எந்த விதத்திலும் உதவாது. ஆகவே மக்கள் வரலாற்றை முறைப்படி கட்டி எழுப்புறதுக்கு உதவ வேணும். அதே நேரத்துல எங்களுடைய வரலாற்று சின்னங்கள், எங்களுடைய நாங்கள் கட்டி இருந்தாலும் சரி, அந்நியர்கள் கட்டி இருந்தாலும் சரி, அது எல்லாமே எங்களுடைய வரலாறு தான், எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையில வந்ததுதான். ஆனபடியா அவற்றை நாங்கள் போற்றி பாதுகாக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கையும் எடுக்கணும். அதற்குரிய விழிப்புணர்வு மக்கள் மத்தியில பெற வேணும் என்று நான் நினைக்கிறேன். எனவே அப்படியான ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகம் நிச்சயமாக இங்கே புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழர்கள் மத்தியிலே அவர்கள் கைகளில் இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று ஒரு வேண்டுகோளாகத்தான், அதாவது எங்கிருக்கின்ற இந்த இளைஞர்கள் சிறார்கள் இப்பொழுது ஆங்கிலத்தை தான் முதல் மொழியாக கற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு இந்த யாழ்ப்பாண நகரம் பற்றிய தகவல்கள் தெரிய வேண்டும், அது வளர்ச்சியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த நூல் ஆங்கிலத்திலும் எழுதப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். என்று சொன்னால் அவர்கள் இலகுவாக புரிந்து தமிழ் சரளமாக பேசக்கூடியவர்கள் பலர் இருந்தாலும் கூட வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியது, கிரகிக்கக்கூடிய வகையில் என்று பார்த்தால் ஆங்கிலத்தில் எழுதினால் தான். இங்கே கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளிலே ஆங்கிலத்தை முதல் மொழியாக கொண்டவர்கள் ஆங்கிலத்தில் எழுதினால் அதை அவர்களுடைய புலமையை வைத்துக்கொண்டு அவர்கள் அதை பற்றி தீவிரமாக அறியக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஒரு வேண்டுகோளாக அதை ஆங்கிலத்திலே விரைவிலே நீங்கள் தர வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் CMR சார்பாக. அதோடு உங்களுடைய இந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் நேயர்கள் சார்பிலும் வாழ்த்திக் கொள்கிறோம். வேறு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? முக்கியமாக இந்த நேர்காணலை ஒழுங்கு செய்தவர்களுக்கும், இதை நீங்கள் சிறப்பாக நடத்திய உங்களுக்கும், இதை செவிமடுத்து கொண்டிருக்கின்ற உங்கள் ரேடியோ நேயர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். சரி, இதுவரை நேரம், அதாவது அங்கே காலை பொழுதிலே எங்களுடைய நேயர்களுக்காக நீங்கள் இந்த செவியை வழங்கியமைக்கு மயூரநாதன் உங்களுக்கு மிக்க நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே இந்த நூல் வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாங்கள் CMR கலைஞர்கள் மற்றும் நேயர்கள் சார்பில் மற்றும் நிர்வாகம் சார்பிலும் உங்களிடம் நேயர்களிடம் வேண்டிக் கொள்கின்றோம். எனவே வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து விடைபெறப் போகிறோம். நன்றி, மீண்டும் நாங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.